வணக்கம். நம்ம ஆதிபகம் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ. मोक्षमार्गस्य नेतारं कर्म भूभृतां ज्ञातारं विश्वतत्त्वानां वन्दे तद्गुणलब्धये நன்றி. நேரா நம்ம அடுத்த சூத்திரத்தை பற்றிய சர்ச்சையை துவங்கலாம். ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன தொலைபேசி வாயிலாக. அதற்குண்டான பதிலை நான் வகுப்பின் கடைசியில் கொடுக்கிறேன். இப்பொழுது மூன்றாவது சூத்திரத்தை பற்றிய சர்ச்சையை ஆரம்பிப்போம். இந்த முதல் 2 சூத்திரத்தை பற்றி நாம சர்ச்சை செய்திருந்தோம். புலனக்குழுவுல கேள்வி பதில் கூட இதன் அடிப்படையில் கேட்கப்பட்டிருந்தது. சுபத்ரா அக்கா அவர்கள் கேட்டிருந்தாங்க. அருமையான ஒரு முயற்சி. அதனால ஒரு சுவாத்தியாயமும் நல்லா நம்மளால பண்ண முடியும். மூன்றாவதாக இங்கு கூறப்பட்டிருக்கும் சூத்திரத்தை நாம் இங்கு பார்ப்போம். இந்த மூன்றாவது சூத்திரத்தில் நாரகீயர்கள் எப்படி துன்பத்தை அனுபவிக்கின்றனர், எப்படிப்பட்ட துன்பங்கள் நரகத்தில் இருக்கிறது, நாரகீயர்கள் எப்படி துன்புறுகின்றனர், எப்படி துன்புறுத்தப்படுகின்றனர், எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைகிறது, எப்படிப்பட்ட கர்ம உதயம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கிருந்து நாம் சர்ச்சை செய்ய உள்ளோம். மூன்றாவது சூத்திரமானது நாரகா நித்ய அசுபதரலேஷ்யா பரிணாம தேக வேதனா விக்ரியாக என்பது சூத்திரமாகும். நாரகா என்றால் நாரகியர்கள் என்று பொருளாகும். நித்ய என்றால் எப்பொழுதும், எல்லா நேரங்களிலும், நித்தியம், நித்திய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசுபமான, அதாவது கெட்டது. அசுபம்னா கெட்டது. அசுபத்தர, அதாவது ரொம்பவும் கெட்டது, இருக்கிறதுலயே கெட்டது, இருக்கிறதுலயே கொடியது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை நாம் சுபம்னா நல்லது, அசுபம்னா கெட்டது இல்ல, அதுதான் அசுபம் என்று கூறுகிறார்கள். லேஷே, அசுப லேஷே இங்க இருக்கும் எப்பவுமே. அதாவது காப்போத, நீல, கிருஷ்ண லேஷைகள் தான் இருக்கும். இதை அசுப லேஷைகள் என்று கூறுவதுண்டு. இந்த லேஷைகள் இருக்கும் பொழுது பரிணாமங்கள் விசுத்தியுடன் இருப்பதில்லை. பரிணாமங்கள், எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருப்பதில்லை. இப்படி அசுபலேஷை இந்த நரகங்களில் காணப்படுகின்றன. பரிணாமம், எண்ணங்களும் பரிணாமங்களும் சிந்தனைகளும் கூட இங்கு அசுபமாகத்தான் இருக்கின்றன, கொடியதாகத்தான் இருக்கின்றன, கெட்டதாகத்தான் இருக்கின்றன. எண்ணங்களும் சரி கிடையாது, பாவனைகளும் சரி கிடையாது. பாவனை மாற்றினாதானே முக்தியை பெற முடியும். அருமையான ஒரு இறைவனுக்கு பாடல். அடுத்தது உடல், தேகம் என்றால் உடல் என்று பொருளாகும். உடலும் அசுப உடல்தான். ரொம்ப, அதாவது எப்படின்னா அந்த உடல்ல இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனம் வரும் என்றால், பக்கத்துல இருக்கிறவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதாவது அந்த நாத்தம் தாங்க முடியாம பக்கத்துல இருக்கிறவன்
ஒரு கோசம் தூரம் வரல இருக்கிறவங்க கூட அதனுடைய வாடை அது பட்டதுன்னு வச்சுங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நாமளா இருந்தா இறந்துருவோம். மனிதனா இருந்தா இறந்துருவான். அந்த வாடை நாம வந்து நுகர்ந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு உடலை அவர்கள் பெற்றவர்களாக, அசுப உடலை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்புறம் வேதனா. வேதனா என்றால் துன்பம். மிகவும் கொடிய துன்பம். மிகவும் அதிக துன்பம். அசுபதர வேதனை. எல்லாத்துலயும் அந்த அசுபதர என்பது எல்லாத்துலயும் சேர்த்துக்கணும். அசுபதர லேஷை, அசுபதர பரிணாமம், அசுபதர தேகம், அசுபதர வேதனை மற்றும் அசுபதர விக்ரியை என்று அனைத்திலும் அசுபதர என்கிற சொல்லை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அசுபதர லேஷை அப்படின்னா வந்து கெட்ட லேஷை. அசுபதர பரிணாமம்னா அசுப பரிணாமங்கள், பாவனைகள். அசுபதர தேகம் என்றால் கெட்ட உடல், துர்நாற்றம் உடைய உடல். அசுப வேதனை என்றால் மிகவும் கொடிய துன்பம் உடைய ஒரு நிலை அங்க நரகத்தில் காணப்படுகிறது. விக்ரியை இகளும் அவர்களுடைய உடலே வந்து விக்ரிய இதுதான், விக்ரிய உடல் தான், வைக்கிரீக உடல் தான். இப்படி எல்லாமே வந்து அசுபமாகத்தான் நரகத்தில் அமைகிறது. எல்லாமே அங்க அசாத்தா வேதினியத்தினுடைய உதயம்தான். அதே போல எண்ணங்களும் பாவனைகளும் அதுவும் வந்து கொடியதாகத்தான் இருக்கிறது. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க சுபத்ரா அக்கா சொன்னாங்க, இந்த பாவ கர்மம். அந்த பாவ கர்மமும் அப்படிதான் இருக்கு. அந்த சூழ்நிலையும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அதாவது நரகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மானசீக துன்பமும் இருக்கிறது, உடல் சார்ந்த துன்பமும் இருக்கிறது. சாரீரிக மானசீக என்று கூறுவார்கள். அசுரகுமாரர்கள் கொடுக்கும் துன்பமும் இருக்கிறது. அந்த பூமி இருக்கு பாருங்க, நரக பூமி, விலங்கள், பூமிகள், படலங்கள், அதிலேயே வந்து அந்த துன்பத்தை தருகிற ஒரு தன்மையும் அதில் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரம், அந்த இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு போனாலே வந்து துன்பம் தான் வரும். அந்த நரக விலங்களுக்கு, படலங்களில் எல்லாத்துலயும் வந்து அந்த க்ஷேத்திரமே அப்படிப்பட்டது, உடலும் அப்படிப்பட்டது, பாவனைகளும் அப்படிப்பட்டது, அங்க இருக்கிற ஜீவங்களுடைய பாவனைகளும் அப்படிப்பட்டது, எண்ணங்களும் அப்படிப்பட்டது. அது இல்லாம அசுரகுமாரர்கள் வந்து துன்பம் கொடுக்குறாங்க பாருங்க, அது வேற. இப்படி எல்லா விதத்திலும் அங்கு துன்பம் தான் மிஞ்சுகிறது, துன்பத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. இப்படி நாரகி ஜீவன்கள், அதாவது நாரகியர்கள், நரக உயிர்கள் எப்பொழுதும் அசுப லேசையுடன் இருக்கிறார்கள். அசுபதர பரிணாமங்களுடன், எண்ணங்களுடன், பாவனைகளுடன் இருக்கிறார்கள். அசுபதர உடலை பெற்றிருக்கிறார். அசுபதர வேதனை, அதாவது துன்பம், மிகவும் கொடிய துன்பத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்படி அவங்களுடைய உடலும் வந்து அசுபமாகத்தான் இருக்கிறது. விக்கிரிகைகள், அதாவது விக்கிரிகைகள்னா இங்க என்ன, அவங்க வந்து அந்த இதுவா மாறுறாங்க, வெப்பனா மாறுறாங்க, அல்லது புழு பூச்சியா மாறுறாங்க. அந்த உடலே அப்படிலாம் மாறும். அப்படிப்பட்ட அந்த விக்கிரியை இருக்குது பாருங்க, அதுவும் கெட்ட விக்கிரியை தான் இருக்கிறது. அது ஒண்ணும் மேஜிக்கல் பவர் கிடையாது, சரிங்களா? அந்த விக்கிரியை எதேதோ மாறுறான். கத்தியா மாறுவான், கொடுவாவா மாறுவான், மண்வெட்டியா மாறுறான்னு வச்சுங்க. இப்படி இப்படி ஏதேதோ மாறுவான், கட்டப்பாறையா மாறுவான். எல்லாமே வந்து அந்த விக்கிரியைகளும் அல்லது புழு பூச்சியா மாறுவான், மண் பூச்சியா மாறுவான். இப்படி எல்லாமே வந்து விக்கிரியைகள் கூட கெட்டதாகத்தான் இருக்கிறது, அசுபதரமாகத்தான் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரமும் அப்படித்தான் இருக்கிறது, அந்த பகுதியும் அப்படித்தான் இருக்கிறது. நரக படலங்களும் விலங்குகளும் நரக பூமிகளும் அப்படித்தான் இருக்கின்றன. உடலும் அப்படிப்பட்ட உடலைத்தான் பெறுகிறார்கள், துன்பத்தை தரக்கூடிய உடலைத்தான் பெறுகிறார்கள். மானசீகமாகவும் அவர்கள் துன்பத்தை தான் பெறுகிறார்கள். அசுரகுமாரர்களும் துன்பத்தை தான் விளைவிக்கிறார்கள். துன்பக் கடல் மட்டும்தான் இருக்கிறது, அங்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. எப்பொழுதும் சதா காலமும் எல்லா நேரத்திலும் துன்பம் 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 மட்டும்தான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுங்க,
அந்த எவ்வளவு அதாவது எப்படிப்பட்டனா, அங்க போய் முதல்ல வந்து அதாவது இந்த இது இருக்கு பாருங்க. தேனீக்களினுடைய கூடு இருக்குது பாருங்க. அது தொங்குற மாரி மேல இருந்து தொங்குவான். அது பிறக்கும்போதே. அப்புறம் அப்படியே அங்கிருந்து விழுந்து, அப்படியே அந்த நாரைக்கு வந்து ஜம்ப் ஆகும். அது கிட்டத்தட்ட சொல்றாங்க அது அ 6, 7 யோஜனை அளவு வந்து அவன் ஜம்ப் ஆவான். அ 6, 7 யோஜனையோ என்னவோ சொல்றாங்க. அந்த அளவு ஜம்ப் ஆயி, அவன் ஜம்ப் ஆவும்போதே மற்றவங்கலாம் ஓடியாருவாங்க. அந்த ஜீவனுக்கு வந்து துன்பத்த குடுக்கும். ஏற்கனவே நரகத்துல இருக்கிற ஜீவன்கள் துன்பத்த குடுக்கறதுக்கு வருவாங்க. அவன் உடல வந்து துண்டு துண்டா வெட்டுவாங்க. சரிங்களா? அவனுடைய உடல துண்டு துண்டா வெட்டி, அவன் உடலினுடைய மாமிசத்தையே அவன் வாயில வைப்பாங்க. அதாவது எப்படி எல்லா நரக உயிர்களும் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த நரி, ஓநாயெல்லாம் இருக்குது பாருங்க. அத ஓநாயும், நாயும் எப்படி வந்து சண்டை போட்டுக்குமோ, அதுக்கு வைரபாவம் இருக்குமோ, அதே போல ஒரு வைரபாவம் எதிரியா பார்க்கறது, அப்படிதான் அங்க இருக்கும். அப்படியே வந்து அ அப்படியே இரும்பாலான ஒரு கம்பம் இருக்கும்னு வச்சுக்கங்க. அது வந்து அப்படியே நெருப்பு பிழம்பா இருக்கும். அப்படியே நெருப்புல வந்து அப்படியே போட்டு எடுத்தா வந்து ஒரு தூண் எப்படி இருக்குன்னு வச்சுக்கங்க. ஃபுல்லா வந்து அது நெருப்பு இது பண்ணிட்டோம்னா, அது எப்படி ஃபுல்லா நெருப்பு பிழம்பா இருக்கும் பாருங்க. அப்படியே வந்து அத அப்படியே கட்டி புடிக்க வைப்பாங்க அத. ஒரு நாரைக்கு இன்னொரு நாரைக்கு அப்படி பண்ணி வைப்பான். எப்படிப்பட்ட ஒரு துன்பம் இருக்கும் அங்க பாருங்க. அப்படியே அந்த தாகம் எடுக்கும். அப்படியே வைதரணி நதியில போய் குதிப்பான். அங்கேயும் வந்து அவன துண்டு துண்டா வெட்டுவாங்க. ஆமையா மாறிடுவான். இன்னொரு நாரைக்கு. அப்படியே அவன வந்து கடிச்சு தின்னுவான். ஆனா உடல் வந்து ஒ வாளால துண்டு துண்டா வெட்டிடுவான். ஆனா வந்து எல்லாம் ஒண்ணு அது வந்து வைக்கிரீக சரீரம் இல்ல அங்க. அது அப்படியே திரும்ப ஒண்ணு கூடிக்கும். அப்புறம் வந்து சரி கொஞ்சம் வந்து எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கலாம். எல்லாரும் துன்புறுத்துறாங்களே, இப்படி துன்புறுத்துறாங்களே அப்படின்ட்டு அந்த வலைகளுக்குள்ள, பிலங்களுக்குள்ள போய் பூந்துப்பான். அங்கேயும் வந்து உஷ்ணம். அங்க வந்து தீ அப்படியே வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும் உள்ள. சரி அங்கிருந்து வெளிய வந்து அப்படியே வந்து மரங்கள்லாம் இருக்கிற காடு பகுதி மாரி இருக்கு. அங்க போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதனுடைய இலைகள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதனுடைய இலை வந்து அப்படியே கூறு கூறா இருக்கும். அப்படியே வந்து தலை மேல விழுந்ததுன்னா, அப்படியே வெட்டுக்காயம் படும். அப்படியே வந்து உடல் கூட துண்டாகலாம். அப்பட்ட ரொம்ப ரொம்ப இருக்கும். 3 உலகத்துல இருக்கிற எல்லா தானியங்களையும் சாப்பிட்டா கூட செங்காது. ஆனா சாப்பிட்டதுக்கு இது இருக்காது. அங்க அந்த உப்பு மண் இருக்குங்க. அது நெறைய கிடைக்கும். அத எடுத்து அது உப்பு, துர்நாற்றம் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. அத கூட ஏன்னா பசி தாங்க முடியாம அத எடுத்து வாயில போட்டுப்பான். அந்த வைதரணி நதியினுடைய அந்த வைதரணி ஆறு ஓடுதுல்ல, அந்த தண்ணிய எடுத்து குடிப்பான். அது வந்து ரொம்ப அப்படியே சாக்கடை தண்ணி மாரி இருக்கும். அது இல்லாம அது உப்பு தண்ணி மாரி இருக்கும். இப்படிப்பட்ட வர்ணனைகள் ஆகமங்களில் நரகத்தை பற்றி வர்ணனைகள் எப்படிப்பட்ட துன்பங்கள் நரகத்தில் இருக்கிறது. அதிக பாவம் செய்யும் ஜீவன், அதிக மோகம் கொண்ட உயிர், மூர்ச்சா பரிகிரக என்று கூறுகிறார் இதே மோக்ஷ சாஸ்திரத்தில் ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள். அப்படிப்பட்ட அதிக மோகம் கொண்ட உயிர் பரிகிரகங்களை சேர்க்கிறது. அப்படிப்பட்ட அதிகமான பரிகிரகங்களை சேர்ப்பதன் விளைவாக அது நரக ஆயுளை பெறுகிறது. நரகத்திற்கு தள்ளப்படுகிறது. இந்த நரகத்துல இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற 3 கதிகள்லும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த உயிரும் வந்து எந்த நிலையிலயும் பொதுவா வந்து தான் உயிர காப்பாத்திக்க விரும்பும். அது மனிதனா இருக்கட்டும், திரியஞ்சனாக இருக்கட்டும், அல்லது தேவகதியில் உள்ள உயிர்களாக இருக்கட்டும். தேவன் கூட அவன் மரிக்க விரும்புவதில்லை. இறக்க விரும்புவதில்லை. அந்த 6 மாத காலத்தில் மாலை வாடும் பொழுது, கழுத்தில் இருக்கிற அந்த மாலை வாடும் பொழுது அவன்
என்னுடைய மரணம் நெருங்குகிறது, என்னுடைய ஆயுள் முடியப் போகிறது என்று தெரிந்து கொண்டு எவ்வளவு சஞ்சலப்படுகிறான், எவ்வளவு கஷ்டப்படுகிறான், எப்படிப்பட்ட ஒரு சங்க்லேஷ பரிணாமம், தீவிர கஷாய பரிணாமம் உண்டாகிறது. அதன் பலனாக அவன் ஏகேந்திரிய ஜீவனாக கூட போய் பொறக்கிறான். மனிதன் கூட அவ்வளவு சீக்கிரம் இறக்கணும், வாழணும்னு தான் நினைக்கிறான். திரியஞ்ச உயிர்கள், விலங்குகள் அவையும் வாழதான் விரும்புகிறன. ஆனா, நரகத்துல மட்டும் தான் எப்ப இங்கிருந்து எனக்கு வந்து முக்தி கிடைக்கும், நான் எப்ப வந்து சாவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நிலை நரகத்தில் நிலவுகிறது. ஆனால் அங்க வந்து மரணம் ஏற்படுவது கிடையாது. தேவகதியாக இருக்கட்டும் அல்லது நரக ஆயுளாக இருக்கட்டும், அந்த ஆயுள் அங்க வந்து அகால மரணங்கள் எல்லாம் இதெல்லாம் கிடையாது அங்க. அந்த ஆயுள் முடித்த பிறகுதான் அந்த ஜீவன் வந்து வெளியும். ஆனா நரகத்துல இருந்து வெளியே வர ஜீவன் வந்து மீண்டும் நாரகியாக பிறப்பதில்லை. இதெல்லாம் பற்றற்ற இறைவனால் நாமெல்லாம் நரகத்தை பார்க்கலையேங்க. ஏனென்றால் நம்ம ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியுமோ ரொம்ப அதிக தண்டனை இது செய்யறவன், பாவங்களை செய்யறவனுக்கும் என்ன மிஞ்சி போனா ஆயுள் தண்டனை அல்ல தூக்கு தண்டனை. அது தூக்கு தண்டனையும் இப்போ வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கண்ட்ரிகள்ல ரொம்ப ரேர் தான். அது கிடையாது, ஆல்மோஸ்ட் ரொம்ப ரேர். எங்கேயாவது ஒரு சில கண்ட்ரிகள்ல வந்து அதை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அதே போல ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதை விட அவன் செய்த பாவம் அது எவ்வளவோ அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல, செயல் வடிவில் செய்யப்படுகிற பாவங்கள் மட்டும் கிடையாது. மனவச்சன காயத்தில் மனதளவில் செய்யப்படுகிற அந்த பாவங்கள் அல்லது பாவ எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம யாராவது நம்ம பார்க்கிறோமா? யாருக்கு வந்து என்ன பாவ எண்ணங்கள் ஓடுகின்றன அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதா என்ன? அந்தரங்கத்துல ரொம்ப அதிக தீவிர பரிணாமம் இருக்கலாம். வெளியில வந்து அது அவங்க முகத்துல வந்து தெரியாம கூட இருக்கலாம். அது போலலாம் இருக்குது. அதாவது இந்த எண்ணங்களுடைய ஓட்டங்களை நாம என்ன யாருடைய எண்ண ஓட்டங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இப்படி அதற்குண்டான அந்த தண்டனையை அந்த ஜீவன் அந்த பாவ கர்மத்தை கட்டிக்கொண்டதல்லவா, அதன் பயனாகத்தான் திரவிய பந்தம் ஏற்படுகிறது. அதன் பயனாகத்தான் அது ஆயுள், அப்படிப்பட்ட ஆயுளை வந்து அது கட்டிக்கொள்கிறது. அது அங்க நரகத்துக்கு தள்ளப்படுகிறது. அங்க வந்து அது இருக்கிறதுக்கு ந ரதாக இதி நாரகாக அப்படின்ற சர்வார் சித்தியில பூஜ்யபாத சுவாமியும் அதை ஆண்டிருக்கிறார். மற்ற இந்த நாரகியர்களின் துக்கங்களை பற்றி, துன்பங்களை பற்றி தில்லோய பண்ணத்தி, தவலா உரை நூல், போத பாகுடம், ஞானார்ணவம், ஆதி புராணம், இப்படிப்பட்ட ஹரிவம்ச புராணம், இப்படிப்பட்ட பல நூல்களில் இதை பற்றிய வர்ணனைகள் வருகின்றன. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரகத்துல இருக்கிற ஜீவன்கள் மரித்து இறந்து மீண்டும் நாரகியர்களாக பிறப்பதில்லை. ஒண்ணு வந்து திரியஞ்சனா வந்து பிறப்பாங்க, அல்லது வந்து மனிதனா வந்து பிறப்பாங்க. தேவர்கள் கூட மரித்து ஏகேந்திரியனா போய் பிறக்கிறான், சரிங்களா? ஆனா நாரகியர்கள் அங்கிருந்து அவ்வளவு கொடிய துன்பங்கள் அனுபவித்து மீண்டும் அது நாரகியாக பிறக்கிறது இல்லை. அதே போல சமயக் திருஷ்டி ஜீவன்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து நாரகியர்களாக பிறப்பதில்லை. அது அருங்கல செப்பல கூட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சமயக் திருஷ்டிகள் அப்படி போறாங்கன்னா கூட அங்க வந்து அவங்க வந்து அந்த சமயக் தர்ஷனம், அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து அந்த சமயக் தர்ஷனம் இருக்குது. துன்பம் அவங்களுக்கு இல்லைன்னு கிடையாது, சரிங்களா? அங்க வந்து அந்த க்ஷேத்திரமே துன்பத்தை கொடுப்பதுதான், அது யாரா இருக்கட்டும். இப்போ ஒரு 50 டிகிரி வந்து பர்னிங் செல்சியஸ் ஒரு சில இடங்கள்ல இந்தியாவிலேயும் 51 டிகிரி செல்சியஸ் கூட போறது உண்டு. நேரம் 52 டிகிரி செல்சியஸ் கூட எங்கேயோ போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நாள். ஸோ அந்த அளவு ஒரு பர்னிங் ஒரு டெம்பரேச்சர் இருந்ததுன்னா யாரால தான் தாங்க முடியும்? வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? அது போல ஒரு சூழ்நிலை, அதாவது அதிக உஷ்ணம். மேல் நரகங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக உஷ்ண நிலை. கீழ் அந்த நரக படலங்கள்ல அதுல வந்து பூமிகள்லாம்
7வது பூமியெல்லாம் இருட்டு, அது அப்புறம் குளிர். எப்படிப்பட்ட ஒரு குளிர் இருக்கும் அப்படின்னா, அப்படியே வந்து இரும்பு அப்படியே பைப்பு அப்படியே அப்படியே வந்து இதுவாயிடும். பனியாயிடும். அப்படியே ஒரு இதுவாயிடும். அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படிப்பட்ட அங்க வந்து அ அந்த குளிரும், உஷ்ணமும் அங்க இருக்கிறது. அதையெல்லாம் தாங்கணும். அது இல்லாம இருட்டு, அது இருக்கிற இடமே வந்து அந்த சுரங்கங்கள் போன்றதா இருக்கும். அந்த ஒரு பிலத்துல ஒரு ஒரு பிலம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. நெறைய பிலங்கள பத்திலாம் நம்ம பேசிறோம். இந்த படலங்கள்ல இருக்கிற இந்திரக பிலங்கள், ஸ்ரீனிபத்த பிலங்கள், பிரகீரணக்கங்கள் இத பத்திலாம் நம்ம பேசிறோம். போன வகுப்புல இதெல்லாம் பேசணும்ல. அந்த ஒரு பிலத்துல எத்தனை ஜீவன்கள் இருக்கின்றன? நாம அ எங்கேயாவது போனோம்னா, எனக்கு ஸ்பெஷல் சூட் குடுங்க. தனி ரூம்ல தங்கணும் அப்டின்ட்டு. இங்க ஹால்ல கூட 20 பேர் இருந்தாங்கன்னா, அது வந்து அவ்ளோ துன்பம் கிடையாது. நாம இருக்கிற மத்தியம லோகத்துல அல்லது பரத கஷேத்திரத்துல. நம்ம வந்து ஆனா வந்து அது வேண்டாம் அப்டின்றேன். எனக்கு தனி ரூம் வேணும் அப்டின்றோம். ஆனா அந்த நரக நிலைய பத்தி தான் சொல்றோம். யாரு தர்ம சிந்தனை உடையவனோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தள்ளப்பட மாட்டான். அது தனி விஷயம். அ இப்படி அந்த இடத்துக்கு அப்புறம் அது இல்லாம இந்த அசுரகுமார தேவர்கள், அவங்க வந்து இந்த 3ஆம் நரகம் வரை சென்று அவர்கள் வந்து துன்புறுத்துகிறார்கள். கோல் மூட்டி எப்படி இங்க வந்து இந்த இந்த என்னன்னா ஃபைட்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த புல் ஃபைட்டு, மாட்டுங்கள வந்து மோத வுட்டு, அ அல்லது இந்த சேவல், கோழிய அதெல்லாம் மோத வுட்டு, இன்பம் காண்றாங்கல்ல. மனித பிறவியிலும் நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம்ல. அத விலங்குகள மோத வுட்டுட்டு வந்து வேடிக்கை பார்த்து அத என்ஜாய் பண்றான் மனிதன். அதே போல தான் அங்க அந்த அம்பவரீஷ அப்படின்ற அந்த அசுரகுமார ஜாதியர்கள். எல்லா அசுரகுமார ஜாதியர்களும் கிடையாது. அசுரகுமார ஜாதி தேவர்கள் என்று கூறுவதுண்டு. அதுல ஒரு சிலர் அந்த அம்பவரீஷ அப்படின்ற அதுல சில அ தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க போய் அந்த கோல் மூட்டுதல் அதெல்லாம் பண்ணி, அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுடைய பரிணாமம் வந்து ரொம்ப அந்த லேஷைகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அசுபதரத லேஷை தான் இருக்கும். காப்போத்த மேல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காப்போத்த லேஷை இருக்கும். எங்கேயுமே வந்து சுபலேஷியங்கள் கிடையவே கிடையாது. அ பீத, பத்ம, சுக்ல லேஷியங்கள் வந்து இங்க எங்கேயுமே கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அசுப லேஷியங்கள் தான் இருக்கின்றன. அதுல அதுலயும் வந்து மேல சில பாகங்கள்ல வந்து காப்போத்த லேஷி இருக்கும். அதுக்கப்புறம் நீல லேஷி இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ண லேஷி. அதையும் வந்து அ ஒ கீழ் 7வது இந்த பூமியில வந்து கீழ் பகுதியில வந்து அது கிருஷ்ண லேஷியும், பரம கிருஷ்ண லேஷி அது மட்டும் தான் இருக்கும். அப்படி பரிணாமங்கள் வந்து அப்படிப்பட்ட பரிணாமங்கள் தான் அங்க இருக்கின்றன. அத பரிணாமங்களே ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. லேஷியங்கள் அப்படி இருக்குது. உறவுகள் அப்படி இருக்கிறது. அங்க வந்து மூட்டுறதுனால, அது அப்படியே வந்து தன்னுடைய அ பிற் முற்பிறவில அம்மாவாவே இருந்த ஜீவனா இருக்கட்டும், அல்லது வேற யாருன்னா நண்பனா இருந்தவங்களா இருக்கட்டும், அல்லது உற்றார் உறவினரா கூட இருக்கட்டும். அவங்க நல்லது செய்தலாம் கூட இவனுக்கு வந்து இது கெடுதல் செய்தாங்க அப்படின்ற ஒரு அ எண்ணம் தான் தோன்றுகிறது. இப்படி வெட்டி மடிகின்றனர். துண்டு துண்டாக்கிறாங்க. மீண்டும் வந்து ஒட்டிக்குது. அந்த உடல்ல இருந்து துர்நாற்றம் மட்டும் தான் வீசும். துர்நாற்றம் மட்டும் தான் விடும். அதாவது எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இறந்த பிறகு ஒரு சில மணி நேரம் கழித்து, ஒரு நாள் கழித்து எப்படி வந்து அதுலருந்து துர்நாற்றத்த நம்மள தாங்க முடியாதோ, அந்த ஸ்மெல் வந்தாலே வந்து மயக்கம் போட்டு விழற மாரி இருக்குமோ, அதேபோல அந்த ஒரு கோசம் தூரம் வரலும் அ ஜீவன்கள் வந்து அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழற மாரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றத்தை உடைய உடல். எவ்வளவு தாகம் எடுக்கிறது என்றால், கடல் தண்ணீர் கூட மொத்தத்தையும் குடிச்சிருவான். ஆனா, அங்க வந்து குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு நீர் கிடைக்கிறது இல்ல. 3 உலகத்தினுடைய தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டானா கூட அவனுடைய பசி அடங்காது. ஆனால், அங்க அவனுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைப்பதில்லை. இப்படி எல்லா விதமான அந்த துன்பங்களையும் அந்த ஜீவன் அங்கு அனுபவிக்கிறது. அப்படின்றத
இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாரகியர்கள் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அசுபதர லேஷை, அதாவது மிகவும் அசுபமான லேஷை. அசுபதர என்றால் மிகவும் அசுபமான, மிகவும் கொடிய, மிகவும் கெட்ட அப்படிப்பட்ட லேஷைகள், பரிணாமங்கள்ல வந்து அந்த கஷாயங்கள் இருக்கிறது. கஷாயத்துடன் கூடிய பரிணாமம் அதை தான் லேஷை என்று கூறுவது உண்டு. அந்த கலர் வந்து அதாவது பீத, பத்ம, சுக்ல அது வந்து மைல்டு கலர்ஸ். அதாவது அது வந்து ரொம்ப அதிகம் டார்க் கலர்ஸ் கிடையாது. அது வந்து பரிணாமங்கள் வந்து கொஞ்சம் சுத்தியா இருக்குது. பரிணாமங்கள் வந்து நன்னா இருக்குது அப்படின்றத காட்டுறது. அதுக்கப்புறம் 3 கலர் சொல்லியிருக்காங்க பாரு லேஷேயில. காபோத, நீல, கிருஷ்ண. அது வந்து டார்க் கலர்ஸ். அதாவது பரிணாமங்கள் வந்து கஷாயம் அதிக கஷாய உணர்வுடன் கூடியிருக்கிறது. ஜீவனுடைய பரிணாமம் வந்து கஷாயத்துடன் சேர்ந்து பிணைந்து ரொம்ப அதிக கஷாய உணர்வுடன் இருக்கிறது. அதாவது கோவத்துல ஒருத்தனுக்கு வந்து என்ன செய்யறன்னு தெரியுது. அவனுக்கு வந்து நிதானம் கிடையாது. எல்லாம் எக்கு தப்பா தான் பண்ணுவான். எல்லாம் தப்பா தான் பண்ணுவான். ஏன்? குற்றவாளிகள் கூட குற்றம் பண்றாங்க பாருங்க. எல்லா நேரங்கள்லயும் அவங்க வந்து ப்ரீ பிளான்டு குற்றமா பண்றாங்க. எல்லா நேரங்கள்லயும் அப்படி கிடையாது. குற்றவாளிகள்ல பாதிக்கு மேல எல்லாம் ப்ரீ பிளான்ட் மர்டர், ப்ரீ பிளான்டு இதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட் அந்த நேரத்துல வந்து அவன் அந்த கஷாய உணர்வுக்கு ஆட்பட்டு அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கே கூட வருத்தம் ஏற்படுது. ஒரு சிலர் அப்படி கூட பண்றாங்கல்ல. ஏதாவது ஒரு தவற பண்ணிட்டு அவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அந்த கஷாய உணர்வுகள் வந்து மிகுந்து காணப்படுகிறது. அந்த கஷாய உணர்வுடன் கூடிய பரிணாமங்கள் அதுதான் வந்து அந்த லேஷைகள். அப்படிப்பட்ட அசுப லேஷைகளாக இருக்கின்றன. இந்த கஷாய உணர்வு தான் அதிகமா இருக்கிறது. கஷாயம் தான் அதிகமா இருக்கிறது. கஷாயத்தினுடைய தீவிரம் தன்மை வந்து அங்க காணப்படுகிறது. பரிணாமங்களும், எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கின்றன. பாவனைகளும் அப்படித்தான் இருக்கின்றன. அசுபமாகத்தான் இருக்கின்றன. உடலும் அப்படிப்பட்ட ஒரு உடலை தான் அவர்கள் பெறுகிறார்கள். அதேபோல அவர்களுடைய எந்த விக்கிரியை எடுத்தாலும், அ அந்த உடல எப்படிலாம் உருமாறினாலும் ஏன்னா ஆயுதங்களா உருமாறுறான். அது எந்த விக்கிரி ஆயுதம் நம்ம உடல் வந்து ஆயுதமா மாறுதுன்னு வச்சுங்க. அது என்ன நல்லதுக்கா அது? அது எந்த ஒரு நல்லதையும் அதனால வந்து நடக்க போறது கிடையாது. இப்படி எல்லாம் வந்து அந்த கெட்டதா தான் இருக்குது. எல்லாம் அசுபத்தரமா தான் இருக்கிறது. எல்லாம் அசுபமாகத்தான் இருக்கிறது. எல்லாம் கெடுதலை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அசுபம் என்றாலே அது கெடுதலை விளைவிக்கக்கூடியதுதான். சுபம் என்றால் அது நல்லதை விளைவிக்கக்கூடியது. நல்லதை உருவாக்குவது. இது அசுபம் என்றால் கெட்டதை தான் உருவாக்கும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாரகா நித்திய அசுபதர லேஷ்யா பரிணாம தேக வேதனா விக்ரியாக. சோ நித்தியனா எப்பொழுதும் அசுபதர லேஷை, அசுபதர பரிணாமம், அசுபதர தேகம், அசுபதர வேதனை, அசுபதர விக்ரியை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் கெட்டதை பெற்றவர்களாக தான் இருக்கிறார்கள். எல்லாமே அவர்களுக்கு அமைவது அந்த இருக்கும் இடம் எல்லாமே கெட்டதாக தான் இருக்கிறது. அசுபமாகத்தான் இருக்கு. கொடியதிலும் கொடியதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நரகத்தை பற்றிய இது வந்து ஜீவன்களை பயமுறுத்துறதுக்காக அவன் தப்பு செய்யக்கூடாது அதனால இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. உலகினுடைய இயல்பு, முக்காலத்தின் இயல்பு, உலகத்தின் இயல்பு பத்தி தான் வந்து பற்றற்ற இறைவன் எடுத்தருளி இருக்கிறார். யாரையும் பயமுறுத்துறதுக்காக இந்த நரகத்தை பத்தி அவங்களே வந்து கற்பனையால எடுத்து சொல்லல. இதையெல்லாம் நாம் இதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். உலகத்தினுடைய சொர்க்கத்துல எப்படி இருக்குது அதையும் தானே சொல்லி இருக்கிறாங்க. சக்கரவர்த்தியினுடைய வைபவம் எப்படி இருக்குதுன்னு அதை பத்தி கூட தானே சொல்லி இருக்கிறாங்க. மனித ஆயுள் கிடைக்க பெறுது எவ்வளவு வந்து அரிதானது. அந்த மனித ஆயுள் அப்படிப்பட்ட மனித ஆயுள் உனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்மள அந்த மனித ஆயுளினுடைய அந்த மகத்துவம், முக்கியத்துவம் அதை பத்தி கூட தானே சொல்லியிருக்கிறாங்க. நல்லதை பத்திலும் எப்படிலாம் முக்தி அடையலாம் அதையும் தானே சொல்லியிருக்கிறாங்க. சித்த உயிர்கள் எப்படி வந்து கடையிலா இன்பத்தை பெறுகின்றன, நாமும் சித்தராகலாம் அதையும் தானே சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க நரகத்தை வந்து
இந்த குழந்தைங்களுக்கு வந்து பொய் சொன்னா வந்து சாமி கண்ணை குத்திடும் சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நரகத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. நரக துன்பம் அல்லது நரக பூமிகள் அதோலோகத்தில் எப்படி இருக்கின்றன, அங்கு ஜீவன்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை பெறுகின்றன, இது எப்படி இருக்கிறதோ அப்படி சொல்லியிருக்கிறார் கேவலி பகவான். வாலறிவன் எந்த ஒரு பற்றும் விருப்பும் வெறுப்பும் அற்றவர். எப்படி உலகத்தினுடைய அமைப்பு இருக்கிறதோ அல்லது உலகத்தில் எந்தெந்த நிலைகளில், எந்தெந்த க்ஷேத்திரங்களில், எந்தெந்த கதிகளில் உயிர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கின்றன என்பதை எடுத்துரைத்திருக்கிறார். நாம் நம் ஆண்மனை அறிந்தால், அதில் ஆழ்ந்தால் இந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நிரந்தரமாக விடைபெறலாம் என்பதை பற்றியும் எடுத்து கூறியிருக்கிறார். இது வெறும் வந்து பூச்சாண்டி காட்டுறதுக்காக அப்படி கிடையாது என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பரஸ்பரோதீரித துக்காக, நாரகி ஜீவன்கள், ஒரு ஜீவன் ஒரு நாரகி மற்றொரு நாரகிக்கு துன்பத்தை விளைவிக்கின்றனர். நாரகியர்கள் ஒரு நாரகி மற்றொரு நாரகிக்கு துன்பத்தை விளைவிக்கிறான். இப்படி ஒருவர் மற்றொருவருக்கு துன்பத்தை கொடுக்கின்றனர். மாத்தி மாத்தி வந்து அவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? நான் உன் உடம்ப வந்து துண்டா வெட்டுறேன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து என் உடம்ப வெட்டுவான். இப்படிதான் வந்து நரகத்துல ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இப்படி ஒருவர் மற்றொருவருக்கு துன்பத்தை கொடுக்கின்றனர். எப்பொழுதும் அவர்கள் சண்டையிட்டு ஒருவர் மற்றொருவருடன் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இப்படி அவர்களே அவர்களுக்கு துன்பத்தை விளைவித்துக் கொள்கின்றனர். ஏன் இது வந்து மனித கதையிலையும் இருக்குது, விலங்கு கதையிலையும் இருக்கு. ஆனா வந்து ஒரு லிமிட்ல இருக்குது. ரொம்ப கம்மின்னு வச்சுக்கங்களேன். பஞ்சம காலத்துல கூட கலியுகம் சொல்றேன்ல, இப்போ திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னும் வரப்போற காலங்கள் மிஞ்சி இருக்கிற இந்த துக்கமா காலம் மற்றும் அதாவது தீக்காலம், அதற்கு தீக்காலம் அது என்ன இருக்குது இல்ல, அதெல்லாம் நிலைமை எப்படிலாம் மாறிட்டு வரும் அப்படின்றதுக்கு உண்டான இந்த கிளிம்ஸ், அந்த முன்னோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எங்கெங்கேயோ நடக்குது ஒரு ஒரு இடங்கள்ல. அது வந்து பரவலா அதிகமா நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மாரல்ஸ், எத்திக்ஸ், ஒழுக்கம், சீர்கேடுகள் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த நாரகி ஜீவன்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய உடல் இருக்கு பாருங்க, அது வந்து உண்டக சஸ்தானம். அது உண்டக சஸ்தானம்னாலே வந்து ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அக்லியா தான் இருப்பாங்க. நாம இங்க நினைக்கிறோம். அதுதான் இது இந்த விதத்திலயும் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி. நான் கருப்பா பிறந்துட்டேன், சிவப்பா பிறந்துட்டேன், குட்டையா பிறந்தேன், எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம சொல்றோம் ரேசிசம் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஜெயினிசத்துல எல்லாமே அதெல்லாம் வந்து யார் படிக்கிறானோ அவனுக்கு அவன் மனசுல வந்து அந்த ரேசிசம், ரீஜனலிசம் அதெல்லாம் வரவே வராது. அது உண்மையா புரிஞ்சுக்கிறவனுக்கு அதெல்லாம் வரவே வராது. இனப்பாகுபாடு, பிராந்திய பாகுபாடு இதெல்லாம் வரவே வராது. ஹெல்தியா இருக்கிறியா? ஆகமங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியுதா? ஆகமத்தை கேட்க முடியுதா? நற்சிந்தனைக்கு உண்டான ஒரு சூழல் அமைகிறதா? அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நம்ம வந்து ரொம்ப அழகா இருக்கிறோமா, அதெல்லாம் பத்தி நினைக்கிறதுக்கு, அல்லது வந்து நம்ம வந்து அழக வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து வாழ்க்கை வீணாக்க கூடாது. நமக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு உண்டக சன்ஸ்தான உடல் கிடைச்சிருக்குது? அதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் குளிச்சா அழுக்கு போயிடுது. அது பெரிய விஷயம் இல்ல. இப்படி அந்த உண்டக சன்ஸ்தான அப்படிப்பட்ட ஒரு அந்த அக்லியஸ்ட் அப்பியரன்ஸ், ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு கோரமா இருப்பாங்க. யாருமே அழகா இருக்க மாட்டாங்க. எல்லாம் அலிகளாகத்தான் இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.
அதே போல நாரகியர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து தாடி, மீசை இதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த தில்லைய பண்ணத்தி போன்ற நூல்கள்ல இப்படிப்பட்ட வர்ணனைகள் வந்து கிடைக்கப் பெறுகின்றன. தவலாவிலையும் வந்து இதை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். ஏன் தீர்த்தங்கரர், நாராயணன், பிரதிநாராயணன் இவங்களுக்கெல்லாம் கூட தாடி, மீசை இல்ல. அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்படின்ற ஒரு வர்ணனைகள் கூட ஆகம நூல்களில் கிடைக்கப் பெறுகின்றன. தேவர்களுக்கு, இந்த நாரகியர்களுக்கு தாடி, மீசை இதெல்லாம் கிடையாது. அ காமதேவர்கள் காமதேவர்கள் வந்து இருக்கிறதுலயே வந்து அழகானவர்கள். தீர்த்தங்கரர்ல கூட ஒரு சிலர் வந்து காமதேவராவும் இருக்கிறாங்கல்ல. நிகழ்கால தீர்த்தங்கரர்லயே வந்து காமதேவர்களாக இருந்தவரும் இருக்காங்க. அவங்களுக்கு கூட காமதேவர்கள் அழகானவர்கள். ஆ இப்ப ஏதோ இந்த பசங்க இந்த ஸ்கூல்ல சொல்லி அந்த புல்லிங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மீசை ஒரு மாரி இருக்கணும், கிருதா ஒரு மாரி இருக்கணும், அவன் தான் அழகானவன். அப்படின்னு ஒரு பிரமை எப்படிலாம் வந்து பசங்களுக்கு வந்து பசங்கள சீரழிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மாயைகள வந்து உலகத்துல உருவாக்குறாங்க. அதுக்கு இரையாக்கப்படுகிற குழந்தைகள் இருக்கிறார். அப்பா, அம்மா எவ்ளோ ட்ரை பண்றாங்க. வீட்ல ட்ரை பண்றாங்க. ஒரு சிலர் ட்ரை பண்றாங்க. எல்லாரும் ட்ரை பண்றாங்களான்னு சொல்ல முடியல. ஆனா, வெளி சூழல்லாம் அப்படிலாம் இருக்கு. அதுதான் அதாவது பசங்ககிட்ட அப்படிப்பட்ட ஒரு பிரமைய ஏற்படுத்திடுறாங்க. அந்த புல்லிங்கோ அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த பசங்க. மீசை ஒரு மாரி இருக்கும், தாடி ஒரு மாரி இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து ஆ மூஞ்சி அப்படியே எண்ணெய் சட்டியில வந்து அப்படியே இது பண்ணி எடுத்த மாரி இருக்கும். ஆனா காமதேவர்கள் இங்க என்ன சொல்றாங்க பாரு, காமதேவர்களுக்கு வந்து தாடி, மீசை இதெல்லாம் கிடையாது. ரம்யமானவர்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் காமதேவர்கள். இப்படி அ இவங்க வந்து ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் துன்பத்தை தான் கொடுக்கிறார்கள். அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்பதை பற்றியும் இங்க இந்த பரஸ்பரோ தீரித துக்காக என்ற 4வது சூத்திரத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதேபோல சங்கிளிஷ்ட அசுர உதீரித துக்காஸ்ய பிராக் சதுர்த்தியாக. பிராக் சதுர்த்தியா என்றால் 4க்கு முன்பு வரை. 4க்கு முன்பு வரை, அதாவது 3வது நரகம் வரலும் வந்து 4க்கு முன்புனா 3ஆம் நரகம் வரை இவங்க அசுரகுமார தேவர்கள். அதுலயும் வந்து எல்லா அசுரகுமார தேவர்களும் கிடையாது. அந்த அம்பா, அம்பரீஷ் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த அப்படிப்பட்ட அந்த ஜாதி தேவர்கள். அதாவது ஜாதின்னா அதுல இருக்கிற அந்த கேட்டகரிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். கேட்டகரிஸ் தான் சொல்றாங்க. அவங்க வந்து துன்பத்தை குடுக்குறாங்க. அவங்க பூர்வ ஜன்மத்தினுடைய நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி, நினைவுபடுத்தி அவர்கள வந்து ஒருத்தர ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகைய மூட்டி, அவங்களுக்கு வந்து சண்டையிட வைக்கிறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அ இப்படி அவர்கள் பொதுவாகவே வந்து ஒரு குரூர பரிணாமிகளாக இருக்கிறார். இம்சை உணர்வுடன் கூடியிருக்கிறார்கள். ஒரு தெளிவுடன் இருப்பதில்லை. கஷாயத்தினுடைய தீவிரத்தன்மை அங்கு இருக்கிறது. லேஷை வந்து அசுப லேஷையாக, அசுபதர லேஷையாக இருக்கிறது. காப்போத நீல கிருஷ்ண லேஷையாக அங்கு இருக்கிறது. காப்போத்தன்றது வந்து இந்த புறா கலர், பிஜன் சரிங்களா? நீல என்பது நீல கலர். கிருஷ்ண என்பது கருப்பு கலர். அது டார்க்னஸ் அதிகம் இல்ல. அதாவது புறானுடைய கலர விட வந்து நீல கலர் அதனுடைய இது வந்து அதிகம். டார்க்னஸ் அதிகம். அத விட கருப்பு கலர் வந்து அது இன்னும் கொஞ்சம் டென்ஸ். அதுபோல பரிணாமங்களும் வந்து அந்த கீழ் நரகங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும். இங்க வந்து அந்த சுபலேஷைகள் கிடையவே கிடையாது. பீத்த பத்ம சுக்ல லேஷைகள். பீத்த என்றால் மஞ்சள் நிறம். பத்ம என்றால் ஒரு ஒரு அந்த லோட்டஸ் கலர் மாரி. கொஞ்சம் அது வெண்ணிறம். சரிங்களா? சுக்ல என்பது வெண்ணிறம். இதுதான் வந்து இங்க வந்து கஷாய வந்து அதிகமா இருக்காது. இந்த உணர்வுகள்ல இந்த லேஷை இருக்கும்போது. இப்படி ஒருத்தர ஒருத்தர் அவங்க என்ன பண்றாங்க,
ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து கோவத்தை அதிகமாக்குறான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை வந்து வெட்டுறான். அவங்க உடலும் வந்து வைக்கிரீக உடலா இருக்கிறது. அவங்க உடலாலேயே அப்படியே வந்து கத்தி, கப்படா எல்லாம் உடலுக்குள்ளேயே அவங்க வந்து மேனுஃபேக்சர் இன்னும் உடல மெஷினா கூட ஆக்கிப்பான் அப்படியே. எப்படி வந்து இந்த கரும்பு புழியிற மெஷின் இருக்கு பாருங்க. அது போலயே வந்து உடல் ஆக்கின்னு அப்படியே மற்ற இன்னொரு நாரைக்கு தலைய எடுத்துன்னு போய் அதுல விடுவான். இது எங்கேயும் எழுதி இல்ல. நான் ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு கற்பனைக்காக சொல்றேன். அது மெஷின் ஆக்கிறான் அப்படின்றதெல்லாம் இருக்குதுல்ல. தான் உடல வந்து மெஷின் ஆக்கிறான் அப்படின்லாம் இருக்கு. அது அப்படிதான் வச்சுக்கங்களேன். இப்படி வந்து அப்படியே வந்து இந்த செக்கு மாரி தான் உடல வந்து செக்கு மாரி ஆக்கின்னு இன்னொருத்தன் தலைய எடுத்து அதுல விடுவான் அப்படியே. இந்த வேர்க்கடலாம் போட்டு ஆட்டுறாங்க பாருங்க, செக்கு. அதுல அப்படியே வந்து இன்னொருத்தன் தலைய விடுவான். இதெல்லாம் யாருங்க பார்த்தாங்க? ஒரே பதில் தான். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, மத்திய உலகத்த பத்தி ஒரு சில இடங்கள்ல பரத கஷேத்திரத்துல நாம எந்த இடம் இருக்கிறோமோ, அத பத்தி சொல்லிக்கிறதெல்லாம் அப்படிதான் அமைப்புகள்லாம் இருக்குது. நம்மளால எது பார்க்க முடியுதோ, யூகிக்க முடியுது. அது அந்த அடிப்படையில அந்த விருப்பு, வெறுப்புணர்வு கொண்ட கேவலி பகவான் இப்படி எடுத்துரைத்திருக்கிறார். நம்மால் காண முடியவில்லை. ஆனால் அவருக்கு விருப்பு, வெறுப்பும் கிடையாது. அல்லது ஞானம் வந்து முழுமை தன்மையுடனும் இருக்குது. ஏன் ஒருத்தர் பொய் சொல்லுவாங்க, இல்ல மாத்தி சொல்லுவாங்க. ஒண்ணு விருப்பு, வெறுப்பு இருந்தா மாத்தி சொல்லுவாங்க. இல்லன்னா ஞானம் இல்லன்னா மாத்தி சொல்லுவாங்க. தப்பா சொல்லுவாங்க. அங்க முழுதுணர் ஞானமும் இருக்குது. விருப்பு, வெறுப்பும் கிடையாது. அதனால கேவலி பகவானால் அருளப்பட்ட இந்த கருத்துகள், எடுத்துரைக்கப்பட்ட கருத்துகள் யாவும் உண்மையே. நாம வந்து சத்மஸ்தரால இருக்கிறோம். நமக்கு வந்து ஷயோக்ஷம ஞானம் இருக்கிறது. நம்மால வந்து அங்க போய் பார்க்க முடியல அல்லது ரீச் ஆக முடியல, அத உணர முடியல அப்படின்னா, அது இல்ல அப்படின்னு கிடையாது. இல்ல. இப்படி அ நாரகியர்கள் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கின்றனர். அ இந்த அசுரகுமார தேவர்கள் இந்த இப்ப அ எத்தனையோ இதெல்லாம் பண்றாங்கல்ல, விலங்குகள வச்சு ரேஸ் விடுறாங்க, அது விடுறாங்க, இது விடுறாங்க. சரிங்களா? அத வந்து புல் ஃபைட் என்னென்னவோ பண்றாங்கல்ல. அதுபோல அந்த அசுரகுமார தேவர்கள் இவங்கள வந்து இது பண்ணி விட்டு, சண்டை மூட்டி விட்டு அவங்க வந்து அத வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி இங்க வந்து நாரகீயர்களுடைய பரிணாமங்கள், அவர்களுடைய உடல் இருக்கிறதும் வந்து அசுபமா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு போவாது. அது போல தான் இருந்துச்சு. பார்க்கவே புடிக்காது. அப்படிதான் இருக்கும். அவனுடைய துன்பமும் அதிகமா இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, துன்பம் போக போக கீழ் நரகங்கள்ல இன்னும் அதிகம். எல்லாமே வந்து அங்க அதிகமாக இருக்கிறது கீழ் நரகங்களில். 7வது நரகத்துல இன்னும் அதிகம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அ முதல்ல இன்னும் அ முதல் 2, 3, 4வது பிருத்திவியில அ எல்லாம் வந்து அ ரொம்ப வந்து வெப்பம் அதிகமா இருக்கும். 5வது பிருத்திவியில பிருத்திவின்னா அந்த பூமி. அதுல வந்து மேல இருக்கிற 2 பிலங்கள் அதுல வந்து வெப்பம் தான் இருக்கும். கீழ போக 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 வந்து 5வதுக்கு அப்புறம் கீழ போக 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 வந்து அ எல்லாம் வந்து ஷீதமா இருக்கும். ஷீதமா இருக்குன்னா குளிரா இருக்கும். அ அங்க வந்து குளிர் ரொம்ப அதிகமா குளிர் இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா அது இந்தியாவிலேயே சியாச்சின் கிளேசியர் இதெல்லாம் இருக்குது. காஷ்மீர்ல. லடாக் அதெல்லாம் தாண்டி. அங்கெல்லாம் வந்து குளிர் வந்து தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குளிர். ஏன் நம்ம அ படைகள்லாம் இருக்கிறாங்க. அங்க டியூட்டி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கார்டிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த கேம்ப் இருக்கும். அதிலேயே வந்து டியூட்டி பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குளிர்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்படிப்பட்ட ஒரு குளிர் தான் தாங்க முடியாத குளிர்ன்றது நமக்கும் தெரியும் என்ன அப்படின்னு. சரிங்களா? இப்படி அவங்க நாரகியர்கள் துன்பம் அடைவதற்கு காரணம் வந்து, அவங்களுக்கு வந்து ஆன்மாவை பற்றிய அந்த சிந்தனை அல்லது நம்பிக்கை கிடையாது. எல்லாம் மித்யா மான்யதா தான் இருக்கிறது. ஆன்மாவ பற்றி அஞ்ஞானம் தான் இருக்கிறது. கஷாயம் அதிகமா இருக்கிறது. அதனால தான் துன்புறுறாங்க. அங்க இருக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு நிமித்தம் மட்டும். சூழ்நிலைகளால வந்து அப்படி அமையுதா அப்படின்னு பார்த்தா, ஏன் அங்க இருக்கிற சமயக் திருஷ்டி ஜீவன்கள்
சரிங்களா? சமய திருஷ்டி ஜீவன்கள் வந்து அப்படி துன்பம் அடைவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ம உணர்வின் ஆரவாரம் தான் அங்க இருக்கு. ஆன்ம உணர்வில் ஆழ்தல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவன்கள் ஆனா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அந்த வெயில், குளிர் எல்லாம் அங்கேயே இருக்கத்தான் செய்யுது. சமய திருஷ்டி ஜீவன்களுக்கும் அங்க இருக்கத்தான் செய்யுது. யாராவது ஒருத்தருக்கு வந்து சம்மித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த நரக ஆயுள் கட்டியிருந்தா அவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனா நரக ஆயுள் சம்மித்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் கட்டாது. இதைதான் ஆகமங்கள் எடுத்து கூறுகின்றன. ஆஹ் இப்படி எல்லாமே வந்து அசுபமா தான் இருக்கிறது. அதனால அஹ், நாம வந்து அந்த கஷாய பாவங்கள்ல இருந்து விடுபட்டு நம்மை அறிய நம்மில் ஆழ ஆண்மனில் ஆழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்புறம் நாரகியர்களுடைய ஆயுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்துல அதை பத்தி சொல்றாங்க. இப்ப நான் 3, 4, 5 நம்ம படிச்சோம். கடைசியா படிச்சது வந்து 5வது சூத்திரம். சங்கிலிஷ்ட அசுரா அசுர அசுர உதீரித துக்காஸ்ய பிராக் சதுர்த்தியா. சோ சங்கிலேஷ பரிணாமத்துடன் இந்த அசுரகுமார தேவர்கள் அவர்கள் வந்து துன்பத்தை இந்த நாரகியர்களுக்கு விளைவிக்கிறார்கள். கோல் மூட்டி, கோபப்படுத்தி, கோபத்தை உண்டாக்கி, கஷாய உணர்வுகளை தூண்டி அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்கள். இது வந்து 3வது நரகம் வரை இப்படிப்பட்ட ஒரு அசுரகுமாரர்களால் ஏற்படுத்தப்படும் அந்த துன்பத்தை அவர்கள் அடைகிறார்கள். அந்த அவர்களுடைய துன்பத்தை கண்டு இந்த அசுரகுமார தேவர்கள் அம்பரீஷ ஜாதிய அசுரகுமார தேவர்கள் அவர்கள் இன்பம் அடைகிறார்கள். மற்றவர்களை சண்டையிட்டு மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து இவர்கள் இன்புறுகிறார்கள் என்பதை இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாரகியர்களுடைய ஜீவன், அதாவது ஜீவன் அவங்களுடைய ஆயுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம். தேஷு ஏக த்ரீ சப்த தச சப்ததச द्वाविंशति त्रयत्रिंशत् சாகரோபம சத்வானாம் பராஸ்திதி. பராஸ்திதினா மேக்சிமம் உத்கிருஷ்ட ஆயு பராஸ்திதி. தேஷுனா அவைகளில், அவைகள்லாம் 7 நரகம். முதல்ல 7 நரகங்களுடைய பேரை வந்து சொல்லிட்டாங்க. ரத்னா பிரபா, ஸ்ரீகா பிரபா அப்படின்றத சொல்லிட்டாங்க. தேஷுனா அவைகளில், அவைகள்னா ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றை அடுத்து ஒன்று அப்படி எடுத்துக்கணும். தேஷு அவைகளில் அப்படின்னா அர்த்தம். ஏக முதல் நரகத்துல வந்து ஏக ஒரு கடற்காலம். அப்புறம் 2வது நரகத்துல 3 கடற்காலம், 3. சப்த என்றால் 7 கடற்காலம் அடுத்ததுல வந்து தச என்றால் 10 கடற்காலம், சப்ததச என்றால் 17 கடற்காலம், துவாவின்ஷதி என்றால் 22 கடற்காலம், திரயஸ்திரன்ஷத் என்றால் 33 கடற்காலம். இதுதான் வந்து 7 நரகத்தினுடைய ஆயுளுடைய ஸ்திதி என்பதை நாம் இங்கு புரிந்துக்கணும். மேக்சிமம் வந்து 33 கடற்காலம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 1 கடற்காலம், 3 கடற்காலம், 7 கடற்காலம், 10 கடற்காலம், 17 கடற்காலம், 22 கடற்காலம் மற்றும் 33 கடற்காலம். இதுதான் வந்து அந்த 7 நரக பூமிகள்ல வாழற அந்த ஜீவன்களினுடைய அதிகபட்ச ஆயுள் பாத்தீங்கன்னா 33 கடற்காலம். மினிமம் ஆயுள் வந்து இதெல்லாம் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, இங்க இந்த கடற்காலம் என்றால் ஒரு சிறு குறிப்பு. எப்படி கடற்காலம் அப்படின்னு வச்சுங்க, ஒரு 2000 யோஜனை உடைய 2000 யோஜனை ஆழமுடைய அதே அளவு விஸ்தீர்ணமுடைய 2000 யோஜனை ஒரு குழியை வெட்டி அதுல வந்து உத்தம போக பூமி அப்படின்றாங்க. நம்ம இருக்கிறது கர்ம பூமி, உத்தம போக பூமி. அதுல வந்து உத்தம போக பூமியில இருக்கிற ஜீவன்கள் அவங்கெல்லாம் எந்த கர்மமும் செய்யறது கிடையாது. தானா வந்து அந்த கல்ப விருட்சங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. போக பூமியை பத்தி சர்ச்சை வரும்போது அதை பத்தி நம்ம பேசலாம். அங்க இருக்கிற அந்த ஆடு, அந்த ஆட்டினுடைய அந்த முடி இருக்கு பாருங்க, அந்த அந்த முடிய வந்து துண்டு துண்டா வந்து வெட்டி
அது 2 மீண்டும் வந்து 2ஆ வெட்டக்கூடாது. வெட்ட முடியாத அளவு வெட்டணும். அது வந்து அந்த 2000 இன்டு 2000 ஆழம், விஸ்தீர்ணம் அப்படிப்பட்ட ஒரு குழி தோண்டுறோம் பாருங்க. அதுல அந்த அந்த ஆட்டினுடைய மீண்டும் துண்டு செய்ய முடியாத அளவு அத வெட்டி, அதுல போட்டு, அதுலருந்து அ எப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடணும் வச்சுங்க. அதாவது இப்போ 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 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 முடி எடுத்து போடணும். அந்த துண்டானது. அதுபோல எப்ப அது காலி ஆவுதோ, எப்போ அது 2000 இன்டு 2000 கோசம் அது கூட. கோசம்ன்றது வந்து அதிகம் 1.8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும்னு நெனைக்கிறேன். 2 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கங்க அப்ராக்ஸிமேட்லி. அந்த அளவு ஆழம் நீளம் இருக்கிற அந்த குழியிலிருந்து ஒரு ஒரு முடியா 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒண்ணு எடுத்து போட்டு, எப்ப காலி ஆவுதோ, அத வந்து ஒரு விவகார பள்ளியம் அப்டின்னுவாங்க. அ விவகார பள்ளியத்தை விட அசங்கியாத மடங்கு அதிகம் வந்து உத்தார பள்ளியம். அந்த உத்தார பள்ளியத்தை விட அசங்கியாத மடங்கு, எண்ணிலடங்கா மடங்கு அப்படின்னு அர்த்தம். அசங்கியாது என்றால் எண்ணிலடங்கா. மடங்கு வந்து அ பெருசு வந்து அத்தா பள்ளியம். 10 கோடா கோடி அத்தா பள்ளியம் தான் ஒரு சாகரம், அதாவது ஒரு கடற்காலம் என்று கூறுகிறார்கள். அ இத வந்து எப்படி அதாவது நம்ம வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு வந்து அந்த கால அளவு எத்தனையோ ஜெனரேஷன் போயிடும். சரிங்களா? ஜெனரேஷன் Z அப்படி இப்படின்றாங்க. இப்ப அதெல்லாம் எத்தனையோ ஜெனரேஷன் போயிடும். இதெல்லாம் அந்த இந்த ஒரு கடற்காலம் போறதுக்குள்ள எத்தனையோ ஜெனரேஷன் போயிடும். சரிங்களா? கால சுழற்சியே எத்தனையோ முறை மாறிடும். 2000 இன்டு 2000 இது வந்து கோசம் உடைய கோசம்னா ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் வந்து ஒரு கோசம். அது அந்த ஆழம் அது அந்த ஆழம் நீளம் உடைய. அந்த குழியில வந்து உத்தம போகமுனுடைய அந்த ஆட்டினுடைய முடிய வந்து மீண்டும் துண்டிக்க முடியாத அளவு வெட்டி போட்டு 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒண்ணு எடுத்தோம்னா, அது எப்ப எடுக்கிறோமோ, அது வந்து எடுத்து முடிக்கிறோமோ, அது வந்து அதான் பள்ளியம். சரிங்களா? அதுல அது வந்து விவகார பள்ளியம் அப்படின்றாங்க. அந்த விவகார பள்ளியத்தை விட எண்ணிலடங்கா மடங்கு, அசங்கியாத மடங்கு பெருசு வந்து உத்தார பள்ளியம். உத்தார பள்ளியத்தை விட அசங்கியாத மடங்கு பெருசு வந்து அத்தா பள்ளியம். 10 கோடா கோடி. கோடி இன்டு கோடி. அதான் கோடா கோடி. கோடி இன்டு கோடி. குரோர் இன்டு குரோர். 10 கோடா கோடி கடற்காலத்தை உடையது தான் வந்து 10 கோடி கோடி 10 கோடா கோடி அத்தா பள்ளியம் தான் வந்து ஒரு அ சாகரம் அல்லது கடற்காலம் என்று கூறுகிறார்கள். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு இது சொல்றாங்க. அந்த கடற்காலம். இப்படி வந்து ஒரு கடற்காலம் இவ்ளோ. அப்புறம் 33 கடற்காலம் எவ்வளோன்னு நீங்க இப்படி நரக ஆயுள்ல வந்து துன்பத்தை தான் பெறுகிறார்கள். இந்த நரகத்துல வந்து எந்த ஜீவனும் இருக்க விரும்புறது கிடையாது. அங்கிருந்து வெளிய வரதுன்னா ரதாக அவங்களுக்கு வந்து இந்த திரவிய, க்ஷேத்திர, கால, பாவ அடிப்படையில யாருக்குமே அந்த ஜீவன்களுக்கு அங்க இருக்கணுன்ற எண்ணம் ஏற்படுறது கிடையாது. அங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்து மேல இப்ப நம்ம ஒரு வீட்ல இருக்கிறோம்னு வச்சுக்கங்க. அந்த வீட வந்து விக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா, நம்ம விக்கிறதுக்கு மனசு வர மாட்டதில்ல. இந்த வீட்ல இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கிறேன். ஆனா, அங்க அப்படி கிடையாது. அத வெளிய வரணும்னு நெனைக்கிறான். அங்க வந்து அந்த இடத்து மேல வந்து எந்த ஒரு அவனுக்கு வந்து ஈர்ப்பும் கிடையவே கிடையாது. அப்படிதான் அங்க நிலைமை இருக்குது. எல்லா ஜீவன்களும் அங்கருந்து வெளிய வரதுக்கு தான் நினைக்கின்றன. அ அவங்களுக்கு வந்து அந்த இடம் புடிக்கிறதே கிடையாது. அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து அ இது ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கருந்து மரணம் எய்துகிற ஜீவன்கள் வந்து அ மனுஷ கதியில வரலாம் அல்லது திரியஞ்ச கதியில வரலாம். அப்படின்றத சொன்னோம். மீண்டும் நாரகீயர்களாக அவர்கள் பிறப்பதில்லை. அ அப்படின்றத நம்ம இங்க அ பார்க்கிறோம். அதேபோல அ நரக ஜீவன்கள் வந்து திரியஞ்சனா மாறுறாங்க அல்லது வந்து அ மனிதனா வந்து பிறவி எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சைனி பஞ்சேந்திரிய ஜீவன்கள். அதாவது மனமுடைய சமனஸ்க ஜீவன்கள். மனமுடைய பஞ்சேந்திரிய ஜீவன்கள். மனிதர்கள் நம்மளலாம் மனமுடையவர்கள் அல்ல.
அதனாலதான் அந்த மனிதர்கள் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மனமுடையவர்கள் அந்த மனுஷன் அந்த வேர்டே அதுல தான் அதுல வந்திருக்குது. மனமுடையவர்கள், மனுஷ்யன், மனுஷ்ய, மனிதன், மனமுடையவர்கள், மனதை பெற்றவர்கள். ஓகே. இப்படி இந்த மனமுடைய ஜீவன்களாக இங்க இருக்கின்றன. ஆனா வந்து இந்த தேவகத்திலிருந்து வர ஜீவன்கள் வந்து ஏகேந்திரிய ஜீவனா கூட ஏகேந்திரிய ஜீவன்னா ரொம்ப வந்து கீழ்நிலை ஜீவன் அது. ஏன்னா க்ஷயோபிஷமா அதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. இல்ல ஒரு ஒரு இந்திரியம் தான் இருக்குது. தொடு உணர்வு மட்டும் தான் இருக்குது. வேற எதுவுமே கிடையாது. உடல் மட்டும் தான் இருக்குது. வேற எதுவுமே கிடையாது. மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் வந்து இது மட்டும் தான் இருக்குது. மனிதனா இருக்கும்போது அது தெரிஞ்சுச்சு. ஏன்னா எத்தனையோ ஜீவன்களுக்கு பிறகு சிங்க பரியாயத்திலயோ அல்லது யானை பரியாயத்திலயோ அங்க மனம் இருக்குது. அந்த உபதேசத்தை ஏத்துக்கிட்டு கூட எப்படி வந்து அந்த எத்தனையோ மகாவீர பகவான் வந்து தன்னுடைய பூர்வ பவங்களில் எத்தனையோ பவங்கள்ல எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அடைந்தார். மாரிச்சனாக பிறந்ததுல இருந்து எல்லாமே அந்த புரூரவன் அங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அந்த ஜீவன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மாரிச்சனா இருந்த போது கூட அதுக்கு அந்த தகுந்த உபதேசம் எல்லாம் அமைந்தும் கூட அந்த ஜீவனுக்கு அந்த தகுதி இல்லாததுனால எப்படி அது வந்து மித்யா மதங்கள்லாம் பரப்புச்சு. ஆனா வந்து சிங்க பரியாயத்துல பாருங்க, அவங்க வந்து முனிவர்கள் சாரண ரெத்திதாரி, அஜிதஞ்செயர் அவங்க எல்லாம் வந்து உபதேசம் பண்ணும்போது அந்த ஜீவன் வந்து அது இன்னும் அட்டாக்லாம் பண்றது பாருங்க. அட்டாக் தான் பண்ணும் பொதுவா. ஆனா வந்து எப்படி ஒரு சாந்த பரிணாமத்துடன் அந்த உபதேசத்தை கேட்குது. அந்த காலம் வரும்பொழுது அதற்குண்ட தகுதி வரும்பொழுது அந்த சிங்க பரியாயத்துல வந்து அது வந்து அதற்கு ஒரு அந்த பரிணாமத்துல எப்படி ஒரு சுத்தி கிடைக்குது. அது மார்க்கத்துல இருந்து பிறழ்ந்த ஜீவன் எப்படி மார்க்கத்திற்கு வருகிறது. மனமுடைய ஜீவன் சிங்கம். அதே போல யானை மனமுடைய ஜீவன். இப்படி ஜீவன்கள் வந்து துன்பத்தை அனுபவிக்கின்றன என்பதை பற்றி இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மலர்விழி டீச்சர் அங்க அம்பத்தூர்ல இருந்து. அவங்கதான் அந்த தத்துவார் சூத்திரம் முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிச்சிடும். அவங்க இதனாலதான் வந்து உந்துதலாலதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியா எங்க ஆதி பகவான்ல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க போன் பண்ணி. இந்த படலங்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு வருது, பிலங்கல்னு வருது. அப்படின்னா எது படலம்னா என்ன, பிலங்கல்னா அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கரபாகம் பங்கு பாகம் இருக்கு பாருங்க. அதை விட்டுட்டு அபகுல பாகத்துல வந்து 13 படலங்கள் இருக்கின்றன. படலம்னா லேயர். லேயர் இந்த இதுல பசங்க கூட இந்த ஜியோகிராபியில படிக்கிறீங்களா, டேட்டோஸ்பியர் அப்படின்லாம் படிக்கிறாங்கல்ல. அது படலங்கள், லேயர்ஸ், பூமியினுடைய மேல் பகுதி. அது வந்து அது படலங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. இது படலங்கள் இப்போ அபகுல பாகத்துல வந்து 13 படலங்கள் இருக்கின்றன. அதுல 13 இந்திரக பிலங்கள் இருக்கு. இப்படி அந்த படலங்கள் சொல்றது வந்து அந்த அந்த இதுல வந்து 13 படலங்கள் இருக்கும். அதுல ஒரு ஒண்ணுத்துலயும் வந்து ஒரு இந்திரக பிலங்கள் இருக்கும். அதே போல 2வது பூமியில 11 படலம் இருக்கும். அதாவது பூமி பரப்பு, நிலப்பரப்பு அப்படி இருக்கும். அதுல வந்து 11 இந்திரக பிலங்கள் இருக்கும். ஒண்ணுத்துலயும் ஒண்ணு. அப்புறம் 3வது பூமியில 9 படலங்கள் இருக்கும். அதுல வந்து 9 இந்திரக பிலங்கள் இருக்கும். அந்த இந்திரக பிலங்கள்ன்றது நடுவுல இருக்கிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல 4வது பூமியில வந்து 7 படலங்கள் இருக்கும். அதுல வந்து 7 இந்திரக பிலங்கள் இருக்கும். அதுதான் வளை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த பிலங்களை வந்து வளை அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அது வந்து சுரங்கம் மாதிரி இது இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அல்லது கிணறு மாதிரி இருக்கும், குகை மாதிரி இருக்கும், அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதே போல ஜீவன் வந்து மேல இருந்து பிறக்கும் போது வந்து மேல இருந்து தான் கீழே போய் இதுவாகி அப்புறம் ஜம்ப் ஆகும். ஆக்சுவலி இருந்து நம்ம பொதுவா வந்து தரையில தானே எல்லாமே. அங்க வந்து நான் சொன்னேன்ல அந்த தேன் கூடு மாதிரி, அதுல இருந்து அப்படியே தொங்குது பாருங்க. அது போலதான் வந்து தொங்கி அவன் கீழே விழுவான். அவளை தொங்கி அவ அத்தனை யோஜனை
அளவு வில் அளவு ஒரு அந்த முதல் நரகத்துல சொல்றாங்க அந்த ஏதோ 7 யோஜனை 6500 வில் 3 அங்குலமா என்ன சொல்றாங்க. அந்த அளவு வந்து அது ஜம்ப் ஆகும். இன்னும் கீழ் நரகங்கள்லாம் இன்னும் அதிகமா ஜம்ப் ஆகும். டபுள் டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் ஜம்ப் ஆன உடனே வந்து வந்துட்டான் புது ஆள் ட்ரபிள் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் வந்த உடனே அவன் ஜம்ப் ஆன உடனே அப்படியே பிறந்த உடனேன்னு வச்சுங்களேன், அது துன்பம் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் வந்து ஓடி வருவோம். இப்படி அந்த படலங்கள் இருக்கும். அந்த படலங்கள்லாம் வந்து அந்த நிலப்பரப்புனுடைய லேயர் அதுதான் படலம் நிலப்பரப்பு சொல்றாங்க. அதுல வந்து அந்த பிலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்திரக பிலங்கள் வந்து நடுவுல இருக்கும். அப்புறம் ஸ்ரேணிபத்தம் வந்து சைட்ல இருக்கும். அப்புறம் பிரகீரணக்கங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த அத வந்து புஷ்ப பிரகீரணக்கம். அது வந்து விதிஷைகள்ல இருக்கும். விதிஷைன்னா நார்த் ஈஸ்ட், தென் தென்மேற்கு, வடகிழக்கு இப்படிலாம் அந்த சைட்ல வருது பாருங்க. அதுல வந்து இந்த ஸ்ரேணிபத்த புஷ்ப பிரகீரணக்கங்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதுதான் அந்த படலங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த நிலப்பரப்பு இருக்கும். அதுல வந்து இந்திரக பிலங்கள் முதலானவை இருக்கும் அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான். இப்படி இந்த நரக இதுவெல்லாம் பார்த்தோம். இதுல இன்னொன்னு க்ஷாயிக்கு சமயக் திருஷ்டி ஒரு சில இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நரகத்துல வந்து அதாவது சமயக் திருஷ்டிகள் இருப்பாங்க. க்ஷாயிக்கு சமயக் திருஷ்டி கூட இருக்கலாம். ஆனா 2வது நரகத்திலிருந்து 7ஆம் நரகம் வரை அவங்க வந்து ஔக்ஷமிக சமயக் திருஷ்டிகள் அல்லது க்ஷாயோபஷமிக சமயக் திருஷ்டிகளாக இருப்பாங்க. நான் சமயக் திருஷ்டியை பத்தி மட்டும் பேசுறேன். இன்னும் சாச, அதன், வித்யா அதெல்லாம் ஒவ்வொன்னுத்தினுடைய குறிப்புகள்லாம் இந்த அருமையா இன்னொன்னு இந்த வடமொழியில ஜெயனேந்திர சித்தாந்த கோஷ் அப்படின்ற ஒரு நூல் அவர் வர்ணிச்சு எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து பல குறிப்புகள் வந்து எல்லா நூலையும் குறிப்பிட்டு அவர் அருமையா அதுல எடுத்து சொல்லியிருப்பாரு. இப்படி அங்க வந்து எந்தெந்த சமயத்துவம் எப்படி இப்படிலாம் இருக்கலாம். அவிரத சமயக் திருஷ்டிகளா தான் இருப்பாங்க. அது ஏன்னா தேவகதியா இருக்கட்டும் அல்லது நரகதியாக இருக்கட்டும், அவிரத நிலையில மட்டும் தான் இருப்பாங்க. அது விரத நிலையில போக முடியாது. ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும். சம்யமம் அந்த ஒழுக்கம் வந்து ஒழுக்க நிலை. அது வந்து மனித கதியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அ இப்படி அல்லது தெரியும் சேனல்ல கூட இருக்கலாம். அ மேல்நிலை வந்து குணஸ்தானங்கள்ல அது வந்து மனித கதியில தான் இருக்குது. அ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்படி பல இன்னும் ஒரு சில கருத்துக்கள தான் மேலோட்டமான கருத்துக்கள மட்டும் தான் நான் சொல்றேன். இன்னும் பல கருத்துக்கள் அ அ நரக வர்ணனை பற்றி இன்னும் பல கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ம் ஓ அந்த இதுவெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த படலங்கள்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து மேலயும் யாரும் இருக்க மாட்டாங்க, கீழயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நடுவுல தான் வந்து இந்த பிலங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட வர்ணனைகளோட அடுக்கு எப்படி எப்படிலாம் போகுது. அந்த ஒண்ணு மேல ஒண்ணு இந்த புக்க ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா எப்படி இருக்குமோ, அதேபோல அந்த படலங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும். அப்படிப்பட்ட வர்ணனைகள் கூட வருகின்றன. அ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல நாம இந்த மத்திய லோகத்தை பற்றி, திரியக் லோகத்தை பத்தி அடுத்த வகுப்புல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த சூத்திரங்கள். ஐ திங்க் 26ஆம் தேதி அடுத்த வகுப்பு வருதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.